ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பால் ஏடுலேருந்து எப்படி வெண்ணெயும் நெய்யும் திரிச்சு எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி வெளியே வாங்குகிற நெய்யில் வந்து டால்டா கலக்கி விற்கிறாங்க சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது எது வரைக்கும் உண்மைன்றது நமக்கு தெரியாது. வீட்டில் காய்ச்சுற நெய் மாதிரி வராது. இன்றைக்கும் எப்பவுமே நாம் பால் காய்ச்சும் போது அதில் வர ஏடில் கலெக்ட் பண்ணி நாம் வெண்ணெயும் நெய்யும் செய்யறது ரொம்ப நல்லது. வீட்டில் இருந்தே எப்படி நெய் தயாரிக்கலாம் சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. இது வந்து நான் 2 மாதம் பால் காய்ச்சும் போது சேர்த்து வச்ச ஏடு. இந்த ஏடுலேருந்து தான் இப்போ நான் வெண்ணெயும் நெய்யும் செய்ய போகிறேன். எவ்வளோ ஏடு சேர்ந்துருக்கு பாருங்கள். இது வேஸ்ட்டாக போவதோட நம்ம வீட்டுக்கு பியூர் நெய்யும் வெண்ணெயும் கிடைக்குதுனாக்கா நம்ம ஏதில் வேஸ்ட் பண்ணணும். எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள் இந்த ஏடு. இப்போ வெளியே வாங்க நெய்யில் நிறைய பேர் சொல்கிறாங்க கலப்படம் இருக்குது சொல்லிட்டு. இது மாதிரி வீட்டிலேயே எடுக்கிற நெய்யும் வெண்ணெயும் நல்லது தானே உடம்புக்கு. அது நாம் ஏன் வேஸ்ட்டு பண்ணணும்? பால் ஏடு இது மாதிரி கலெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இது விலை கொடுத்து வாங்குறதோட நம்ம வீட்டில் செய்யறது ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யறது சொல்லி பார்க்கலாம். ஒரு பெரிய மிக்சியில் எடுத்துகிட்டு நம்ம சேர்த்து வச்சுருக்க ஏடை அதில் போடலாம். நம்ம எந்த அளவு சேர்த்து வச்சுருக்கோம் பார்க்கணும். நிறைய சேர்த்து வச்சுருந்தீங்கனாக்கா ஏடு அது 2 முறையாக போடுங்க, ஒரே முறையாக போடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. பாருங்க எவ்வளோ ஏடு சேர்த்து வச்சிருக்க சொல்லிட்டு. மிக்சியில் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அப்படியே ஓட விடுங்க மிக்சியை. மிக்சியில் கொஞ்சம் ஐஸ் ஜூஸ் போடுங்க. இது போடுறதுல என்ன பார்த்தீங்கன்னாக்கா வெண்ணெய் மிக்சியில் ஒட்டாது. பாருங்க எப்படி வெண்ணெய் விழுது பாருங்க. மீதி இருக்கிறதும் போட்டு செஞ்சிடலாம். ஆக்சுவலி ஏடு போடும்போது மிக்சியில் தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த வெண்ணெய் என்ன பண்ணுங்க, எடுத்து அதில் இருக்க தண்ணியை லேசாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க. லேசாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், அதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்துடும்.
நல்லா உருண்டையாக உருட்டி அது ஒரு நல்ல பாத்திரத்தில் நல்ல சுத்தமான தண்ணி எடுத்து அதில் அந்த பிடிச்ச உருண்டையை வந்து அதை வைங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக வருது சொல்லிட்டு உருண்டை. பால்லாம் கலெக்ட் பண்ணுற ஏடில் இவ்வளோ வெண்ணெய் வருதா, நமக்கே ஆச்சரியமாக இருக்குல்ல பார்க்கும்போது. சும்மா இல்லைங்க, அரை கிலோ நெய் 1/4 கிலோ வெண்ணெய் வருதுன்னு பார்த்தாக்கா கட்டாயமாக நீங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க வீட்டிலையே. அந்த தண்ணியை என்ன செய்வேன்னாக்கா அதில் கொஞ்சம் ரோஸ் மில்க் எசன்ஸ் போட்டு வடிகட்டி எல்லாருக்கும் கொடுப்பேன் வீட்டில் நான். பாருங்கள் 4 வெண்ணெய் உருண்டை வந்து இருக்குது. இதில் ஒரு உருண்டை எடுத்து வெண்ணெயாக வைக்கலாம். சப்பாத்தி செய்யும்போது பட்டர் இருக்கா யூஸ் ஆகும் இல்லையா, ப்ரெட்டு மேலெல்லாம் போட்டு தடவி சாப்பிட்றதுக்கு, அதுக்கு ஒரு உருண்டை எடுத்து வைக்கலாம். மீதம் உள்ள 3 உருண்டை வந்து
நாம் வந்து நெய்யை திரட்டி எடுத்துக்கலாம். ஒரு பட்டர் மில்க் பேப்பரில் அதை வந்து எடுத்து ஒரு உருண்டை எடுத்து வச்சு அதை வந்து பீங்கான் பாத்திரத்தில் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். மீதமுள்ள வெண்ணெய் உருண்டையை ஒரு கடாயில் போட்டு சூடாக்கணும். அந்த வெண்ணெய் உருகும்போது ஒரு வாசனை வரும் பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வெண்ணெய் உருகும்போது இந்த மாதிரி நெய் தனியாக வருது நமக்கு தெரியும். கொஞ்சம் முருங்கை இலை போட்டு அதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. கிடைச்சா போடுங்க, அப்படி இல்லைன்னா அதுவும் ஆப்ஷனல் தான். ஒரு வடிகட்டி எடுத்து ஆறின பிறகு ஒரு வடிகட்டி எடுத்து நெய் தனியாக ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளவு நெய் வந்திருக்கு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் வெண்ணெய் வேறு எடுத்து வச்சுருக்கேன் நான், ஒரு 1/4 கிலோ இருக்கும். அது சப்பாத்திக்கோ ப்ரெட்டுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.